கிருஷ்ணகிரியில் தொடர் மழை பெய்து வந்த நிலையில் சையத் பாஷா மலையடிவாரத்தில் மிகப்பெரிய பாறை உருண்டு வீட்டின் சுவர் மீது சாய்ந்துள்ளது. தகவல்களோடு செய்தியாளர் பழனிவேல் இணைந்திருக்கிறார். பழனிவேல், என்ன நடந்தது? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்களா? நிச்சயமாக ஆனந்தி, கிருஷ்ணகிரி நகரில் புகழ்பெற்ற தொல்லியல் துறை சார்பில் பராமரிக்கக்கூடிய மலையானது சையத் பாஷா மலை. புராதன வரலாற்று சின்னங்கள் கொண்ட இந்த மலையை தொல்லியல் துறையினர் பராமரித்து வருகிறாங்க. இந்த மலையை சுற்றி கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வராங்க. இந்த நிலையில கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கடந்த 5 நாட்களுக்கு மேலாக பெஞ்சல் புயல் காரணமாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தமிழகத்திலேயே ஊத்தங்கரை பகுதியில் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் வரலாறு காணாத அளவிற்கு 50 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இதனால் அங்க 300க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏரிகள் நிரம்பி உபரிநீர் வெளியேறதுனால 40க்கும் மேற்பட்ட வாகனங்கள்லாம் அடித்து செல்லப்பட்டது. இந்த செய்திகள்லாம் நம்ம கடந்த 2 நாட்களாக பதிவு செஞ்சிருந்தோம். அந்த ஊத்தங்கரை போத்தம்பள்ளி பகுதியில மழை நின்ற போதிலும் கிருஷ்ணகிரியில நேற்று இரவு லேசான மழை பெய்து கொண்டிருந்தது. இந்த மழையின் காரணமாக அந்த பழையப்பேட்டையில் உள்ள சையத் பாஷா மலை அடிவாரத்தில் வெங்கடாகரம் என்பவர் வீட்டிற்கு பின்புறம் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பாறையானது மண் சரிவு ஏற்பட்டு சாய்ந்து அவருடைய அந்த வெங்கடாகரம் என்பவர் வீட்டின் தடுப்பு சுவர் மீது சாய்ந்து உள்ளது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சம் ஏற்பட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த பாறையானது மேல் பகுதியிலிருந்து உருண்டிருந்தால் பெரும் விபத்தானது ஏற்பட்டிருக்கும். ஏன்னால் அங்க இருக்கிறது எல்லாமே ஓரளவு சிறிய வீடுகள், குடிசை வீடுகள் மற்றும் அதிக அளவுல கூலி தொழிலாளர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு. அந்த பகுதியில் இந்த விபத்து ஏற்பட்டிருந்தால் பெரும் உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த மண் சரிவு ஏற்பட்டு அந்த பாறை தற்பொழுது சாய்ந்து இருக்கிறது. சம்பவ இடத்துல டிஎஸ்பி வருவாய்த்துறை நேரில் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த மண் சரிவு மிகப்பெரிய ஒரு மலையா இருக்கக்கூடிய இந்த மலையில எப்படி இந்த மண் சரிவு ஏற்பட்டு இந்த பாறை சாய்ந்தது, இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தணும். அந்த மலையினுடைய தன்மை எப்படி இருப்பதுன்றதை விசாரணை நடத்தி ஒரு முடிவை மக்களுக்கு தெரிவிக்கணுன்ற அச்சம் மக்கள் மத்தியில் இருக்கு. ஆனந்தி, இதே போல திருவண்ணாமலையில ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய பாறை உருண்டு விழுந்திருக்கு, மேலும் மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. அதனால நம்ம 7 பேரை இழந்திருக்கோம். இப்போ மறுபடியும் கிருஷ்ணகிரியில இருக்கக்கூடிய இடத்துலையும் மிகப்பெரிய பாறை ஒரு வீட்டின் மீது சாய்ந்திருக்கிறது. உருண்டு நல்வாய்ப்பாக அவர்கள் தற்போது நலமாக இருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பழனிவேல்.